கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இத்தாலி தேசத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை கிராம பெண் பழ வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். பின்பு வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது பழம் வாங்க வந்த ஒருவர் அந்த பெண்மணியை பார்த்து, என்ன வியாபாரத்தை கூட கவனிக்காமல் அவ்வளவு ஆர்வத்தோடு என்ன படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவர் கடவுளை நம்பாதவர், வேதத்தின் வாக்குகளை விசுவாசிக்காதவர். அவர் அந்த பழக்காரியை பார்த்து, வேத புத்தகம்தான் தேவனுடைய வார்த்தை என்று யார் உனக்கு சொன்னது என்று அதட்டி கேட்டார். அதற்கு அந்த பெண், கடவுள் தான் எனக்கு சொன்னார் என்று பதில் அளித்தாள். கடவுள் சொன்னாரா? எப்படி? அவர் உன்னிடம் வந்து சொன்னாரா? நீ அவரை பார்த்ததும் இல்லை, அவரோடு பேசியதும் இல்லை என்று சொன்னார். அந்த பெண் அமைதியாயிருந்து விட்டு, ஐயா, வானத்தில் சூரியன் சந்திரன் இருக்கிறது என்று யார் உங்களுக்கு சொன்னது என்று கேட்டாள். அதற்கு அவர், யார் சொன்னதா? யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சூரியனே அதை எனக்கு சொல்லுகிறது. அது எனக்கு வெப்பம் கொடுக்கிறது. அதன் ஒளியை நான் நேசிக்கிறேன் என்றார். அதற்கு அந்த பெண், ஐயா, சூரியனுக்கும் சத்திய வேதத்திற்கும் பொதுவான ஒரு காரியத்தை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். சூரியனை போலவே வேதாகமமும் என் ஆத்மாவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. வேதாகமம் என் இருதயத்தை அனல் மூட்டுகிறது. அதன் ஒளியையும் அதன் அனலையும் அதை நான் வாசிக்கும் போதெல்லாம் உணர்கிறேன். இதை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார் என்று பதிலளித்தாள். அந்த ஏழை பெண்மணியின் விசுவாசம் அந்த பெரிய நாத்திகரின் உள்ளத்தை அசைத்தது. அவர் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாய் நடந்து சென்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறது. இதைத்தான் தாவீது 119 சங்கீதம் 105 சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்த நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து தூக்கி எடுத்தது அவருடைய வார்த்தை தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அநேகருக்கு பிரயோஜனமாய் வைத்திருக்கிறது அவருடைய வார்த்தை தான். இதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அவருடைய வார்த்தையை அதிகமாய் பிடித்து கொண்டு அதிகமாய் அதை நாம் உட்கொண்டு அதன்படி செய்ய நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீசுவது போல நாம் மற்றவர்களுக்கு ஒளியாயிருந்து அநேகரை ஆண்டவர் பக்கம் நடத்த முடியும். ஆகவே ஆண்டவருடைய வசனங்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து அதை அதிகமாய் படித்து தியானித்து செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.